காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் டெல்லியில் நடந்து வரும் நிலையில் தமிழகத்திற்கு 2.5 டிஎம்சி தண்ணீர் திறக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். தமிழகத்திற்கு 2.5 டிஎம்சி தண்ணீர் திறக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மே மாதம் தமிழ்நாட்டிற்கு 2.5 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் காவிரியில் திறந்துவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் ஆணைய தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் இன்று டெல்லியில் நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் ஜெகநாதன் மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இன்றைய கூட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா அணைகளின் நீர்வரத்து, நீர் இருப்பு மற்றும் நீர் வெளியேற்றம் பற்றிய புள்ளி விவரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு நீர்வளத்துறை அதிகாரிகள் மே மாதம் தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து 2.5 டிஎம்சி தண்ணீர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். தமிழக அரசின் அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் மே மாதம் 2.5 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து திறந்துவிட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் டெல்லியில் நடந்து வரும் நிலையில் தமிழகத்திற்கு 2.5 டிஎம்சி தண்ணீர் திறக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். தமிழகத்திற்கு 2.5 டிஎம்சி தண்ணீர் திறக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மே மாதம் தமிழ்நாட்டிற்கு 2.5 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் காவிரியில் திறந்துவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் ஆணைய தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் இன்று டெல்லியில் நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் ஜெகநாதன் மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இன்றைய கூட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா அணைகளின் நீர்வரத்து, நீர் இருப்பு மற்றும் நீர் வெளியேற்றம் பற்றிய புள்ளி விவரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு நீர்வளத்துறை அதிகாரிகள் மே மாதம் தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து 2.5 டிஎம்சி தண்ணீர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். தமிழக அரசின் அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் மே மாதம் 2.5 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து திறந்துவிட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.